வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு 10ஆம் இடமும் தொழில் முன்னேற்றம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தால் அவங்க சொந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி அடைய முடியும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, எத்தனையோ பேர் பாருங்கள், வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், சொந்த தொழில் செய்யணும். நாம் எத்தனை காலத்துக்கு தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கிறது. அதாவது கொஞ்சமாவது காசு மிச்சம் பிடிச்சி சொந்த தொழிலாவது ஏதாவது ஆரம்பித்தானா குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், பொருளாதார வளர்ச்சி மேன்மைப்படுத்தும். ஒரே மாதிரியே காலம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சொந்த தொழில் செய்வாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த யோகம், அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால அந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சி மேலே மேலே பொருளாதாரத்துலையும் சரி மிகப்பெரிய இடத்துல சேர முடியும். அதுவே அவங்க ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்ய முடியாது, வேலைக்கு போனால் தான் பிழைக்க முடியும், இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டா அவங்களால சொந்த தொழில் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இருக்கிற பணத்தை, கொஞ்சம் மிச்சம் வச்ச பணத்தை சொந்த தொழிலில் போட்டு அதில் நஷ்டம் பட்டு திருப்பியும் மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. அது மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அமைப்பு இருக்குமா? அதாவது சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தும் போய் செஞ்சும் அதில் எந்த விதத்துலேயும் முன்னேற்றம் இல்லாமல் திருப்பியும் மறுபடியும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு சின்னதாக அமௌண்ட் போட்டு வேலை செஞ்சாலும் சொந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதுலேயே மேலே மேலே வளர்ந்து வளர்ச்சியும் அடைஞ்சிடுறாங்க. இது எதனால் அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமானா கண்டிப்பாக தெரியுங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும், நல்லபடியாக அந்த தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால சொந்த தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சொந்த தொழில் செஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகங்களை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதோடைய அனுபவத்திலையும் மூல நூல்களில் கொடுத்துருக்கிற வரிகளையும் எடுத்து நான் இந்த பதிவில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரிங்களா? சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் வச்சுக்கிட்டு அது சொந்த தொழிலில், அதாவது வேலைக்கு போய் மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து ஏதாவது சொந்த தொழில் செய்யலான்னு ஆரம்பித்து அதில் நஷ்டப்பட்டு திருப்பியும் வேலைக்கு போய் திருப்பியும் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஜாதகத்தில் சொந்த தொழில் செஞ்சு முன்னேற முடியும் அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களாலையும் சொந்த தொழில் செஞ்சு வளர்ச்சி அடையலாம் இல்லைங்களா? அதனால தான் இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியுங்க. சரிங்களா? இது முழுமையாக அதோட பற்றி விரிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள். இப்போ நான் சொல்ல அமைப்புகள் 12 லக்னத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? இது நான் சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த லக்னம் அந்த லக்னம்லாம் கிடையாது. 12 லக்னத்துக்குமே நான் சொல்லக்கூடிய அமைப்பு பொருந்தும். சரிங்களா? அது நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், அது நல்ல பொருந்தும். சரிங்களா? இப்போ சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானங்கள். அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பொறுத்தே அந்த ஜாதகர் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இப்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன அமைப்பு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். சரிங்களா? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், தலைமை கேந்திரஸ்தானம், இப்படியெல்லாம் 10ஆம் இடத்தை நம்ம எடுப்போம். அப்பேற்பட்ட 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எந்த விதத்திலையும் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம், சொந்த தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புண்டு. இப்போ நல்ல நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10ஆம் இடத்ததிபதி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது. இப்போ கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 1, 4,
7 10ஆம் இடம் கேந்திரம். இந்த கேந்திரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல 10ஆம் அதிபதி போய் நின்று இருக்கலாம், அல்லது 5 9ஆம் இடத்துலையும் 10ஆம் அதிபதி போய் நின்று இருக்கலாம். இந்த இடத்துலலாம் பாருங்கள், 10ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. சரிங்களா? வக்கரமோ நீச்சமோ அடைந்து இருக்கக்கூடாது. ராகு கேதுக்களுடைய சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அந்த லக்னத்துக்கு 6 8 12ஆம் அதிபதிகளுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்போ சம்பந்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா 6 8 12ஆம் அதிபதிகள் சம்பந்தம் எடுத்துக்கிட்டா சேர்க்கை, சாரம், பார்வை, இந்த மாதிரி அமைப்பிலும் அந்த 10ஆம் அதிபதி கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நின்று இருக்கணுங்க. சரிங்களா? இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் 10ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த வீட்டின் அதிபதியும் கால் கொடுத்த சாரநாதனும் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நீச்சம், வக்கரம், அந்த லக்னத்துக்கு 6 8 12 மறைந்து இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் 10ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியும் சாரநாதனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கணுங்க. இந்த அமைப்பிலும் அந்த 10ஆம் அதிபதி நின்று இருக்கும் பட்சத்தில் 10ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் இடத்துல பாவர் இருக்கலாங்க. ஏன்னா 10ல் ஒரு பாவராது இருக்கலாம் அப்படின்னு நம்ம மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஜோதிட சாஸ்திரம் அதுதான். சரிங்களா? அதனால் 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு, சூரியன், சனி பகவான் ஆவார். குரு என்பவர் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால குரு பகவானும் எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது சூரிய பகவான். சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு திக்பலம் அடையக்கூடிய கிரகம். அவர் நிர்வாக திறமை கொண்டவர், ஆளுமை தன்மை கொண்டவர். ஒரு இடத்துல கரெக்டாக வேலை நடக்குதா, ஒரு இடத்துல நிர்வாகத்தன்மை இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானும் காரக வகிக்கக்கூடிய கிரகமாக இருந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அமைப்பு அப்படிங்கிறதுனால சூரிய பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் வேலை எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவான் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா வலுவாக இருக்கணும். எந்த விதத்திலும் சனி பகவான் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆள் அடிமைத்தனம் இது மட்டும் இல்லைங்க. இப்போ சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணும். ஏன்னா தொழிலுக்கு காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவானும் ஆவார். அப்படிங்கிறதுனால சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால கர்மாதிபதியான சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ வேலையாட்கள்லாம் வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலை ஆட்கள் குறிக்கக்கூடிய பாவம் சனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஆவார். வேலை ஆட்கள் பார்க்க அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3ஆம் இடம் ஆகுங்க. சரிங்களா? 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். சனி பகவானும் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகர் வேலை ஆட்கள் வச்சு சொந்த தொழிலில் மேலே மேலே வளர்ச்சி அடைய முடியும். சரிங்களா? அதனால் 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா குரு, சூரியன், சனி இந்த 3 கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கலாம். சரிங்களா? இருக்கும் பட்சத்தில் இந்த 10ஆம் இடத்து அதிபதியும் நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் கேந்திரத்திலோ திருகோணத்திலோ இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு எல்லாமே 10ஆம் இடத்துக்கும் 10ஆம் அதிபதிக்கும் 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இது இவங்க சொந்த தொழில் செய்யலாம். செஞ்சாலும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது அந்த டைமில் பாருங்கள் அவங்களுக்கு இவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசை நடக்கணுங்க. சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் அதிபதி கேந்திரத்திலோ திருகோணத்திலோ நின்று திசை நடக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் பாதிக்கப்படாமல் 10ஆம் அதிபதி திசை நடந்தாலும் சரி, 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து திசை நடந்தாலும் சரி, அல்லது 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துகிற குரு, சூரியன், அடுத்தது சனி. அப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க 16 வருஷம் வருவார் குரு திசை. சனி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19 வருஷம் வரும்.
சூரியன் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் 6 வருஷம் தாங்க. சரிங்களா? இந்த அமைப்புலாம் இருக்கும் பட்சத்தில் சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை வந்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஒரு திசை அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கும் நடக்கணும். சரிங்களா? இது எல்லாமே முதல் தர அமைப்பு. அவங்க சொந்த தொழில் செய்யலாம், இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும், எந்த அளவுக்கு அவங்க லாபத்தை ஈட்டுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை நம்ம அடுத்தது பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ 10ஆம் இடம் அதனுடைய அதிபதி, அது சம்மந்தப்பட்ட காரக கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் அவங்க சம்பாதிப்பாங்க, சொந்த தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க. அப்படின்னாலும் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா அடுத்தது லக்னத்துக்கு 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான அந்த 10ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கணும். இப்போ லாபஸ்தான அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. நீச்சம், வக்ரம், பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த மாதிரி ராகு கேதுக்களுடைய சேர்க்கை, லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கை, இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. மேலே மேலே மேல்மை வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலிமா லாபமும் ஈட்டுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சேர்ந்துடணுங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனஸ்தானம், கொண்டு சேமிக்கிற இடம். 10ஆம் இடத்து மூலிமா சம்பாதிக்கிறாங்க, 11ஆம் இடத்து மூலிமா லாபத்தை பார்க்குறாங்க, 2ஆம் இடத்து மூலிமா கொண்டு சேர்க்கணும். அந்த பணம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேமிப்பு நிற்கும் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். இவங்களுக்கு நல்ல சேமிப்பு நிற்கும் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இவங்க சொந்த தொழில் செய்யலாம், மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சின்னதாக வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, திடீர்னு நான் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்க இருக்கிற பணத்தை கொஞ்சம் முதலீடாக போட்டு சொந்த தொழில் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 வருஷம், ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. 2-3 வீடு கட்டியிருப்பாங்க, கார் வசதி, நல்ல வசதி இருக்கும். சொந்த தொழில் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள், லாபஸ்தானம், 2ஆம் இடம், இந்த எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தாங்க இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாங்கன்னா இந்த அமைப்பு கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தாங்க சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு மெயினாக லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. லக்னாதிபதியும் நல்லா வலுவாக இருக்கணுங்க. ஏன்னா லக்னாதிபதி பொறுத்தே அந்த ஜாதகரை இயங்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி தான். சரிங்களா? அந்த லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. ஒருவேளை லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்துட்டானா அந்த ஜாதகர் பாருங்கள் சொந்த தொழில் செய்வாங்க, லாபத்தையும் ஈட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்காது. ஏதோ நானும் செய்கிறேன் சொந்த தொழில், கூட வருது பணம், லாபம் கிடைக்குது, ஏதோ வீட்டுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு 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 இது இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல் அந்த தொழில் செய்வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் வீக்காக பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தாங்க இந்த மாதிரி ஆர்வம் இல்லாமல் சொந்த தொழிலில் லாபத்தை ஈட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்வமாக மேலே மேலே வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா வலுவாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ லக்னாதிபதி வலுவில்லை, வீக்காக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு உடனே பாருங்கள். லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படி போட்டு கூட அவங்க செய்யலாம். லக்னாதிபதி வீக்காக இருந்து இப்போ 10ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம் இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருந்து அது சம்மந்தப்பட்ட திசை சொந்த தொழிலுக்கு உண்டான திசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லக்னாதிபதி வீக்காக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை உடனே பார்த்துருங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் பலமாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு பார்ட்னர் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு அவங்கள மூலிமா வச்சு முதல்ல எதாக இருந்தாலும் அவங்க வேலையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்ட்னர் போட்டு வேலை செய்யலாங்க. அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 7ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? ஒருத்தர் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மெயினாக 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி, அடுத்தது அந்த 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான்,
சனி பகவான் இவங்கெல்லாம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கலாமா, சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இவங்க சம்மந்தப்பட்ட திசைகள் கண்டிப்பாக நடக்கணும். திசை நடந்தால் மட்டும்தாங்க அவங்க சொந்த தொழில் செய்ய முடியும். இந்த அமைப்பெல்லாம் இருந்து அந்த சம்மந்தப்பட்ட திசை வரல அப்படின்னாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசைகள் வரும் பட்சத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க சொந்த தொழில மிகப்பெரிய வளர்ச்சி லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு மேலே 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 வளர்ச்சி வளர்ந்து வராங்க அப்படின்னா இதுதாங்க கிரக நிலைகள் ஆகும், சரிங்களா. 10ஆம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், சரிங்களா. மெயினாக 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நல்ல அமைப்பு, சரிங்களா. இதெல்லாம் நல்ல அமைப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 10ஆம் இடத்துல பாருங்க சூரிய பகவான் போயிருக்கலாம், சனி பகவானும் போயிருக்கலாம். ஆனால் குரு பகவான் போயிருக்கக்கூடாது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்தை பார்க்கலாம், 10ஆம் அதிபதியை பார்க்கலாம், அல்லது 10ஆம் அதிபதியோடு இணைந்தும் இருக்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை மட்டும்தாங்க இருக்கணும். 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்காரக்கூடாது, சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் 10ஆம் இடம் நல்ல அமைப்பில் இருந்து 10ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்து அது சம்மந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க, சரிங்களா. இதுதாங்க சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்து இவங்க சம்மந்தப்பட்ட திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க தாங்க தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சொந்த தொழில் செஞ்சு மேலே 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 வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க அவங்க சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க, நல்ல லாபத்தையும் ஈட்டுறாங்க, சரிங்களா. இதுதாங்க 10ஆம் இடமும் தொழில் முன்னேற்றம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க தொழில் முன்னேற்றமும் லாபத்தையும் அதிகமாக ஈட்டுவாங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம்.